சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடக ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களுக்கான வீடியோக்களை போஸ்ட் பண்ணிருக்கோம். கடகராசி அன்பர்கள் இன்னும் உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன பங்குனி மாசத்துல பெரிய அளவுக்கான மாற்றங்கள் எதுவும் நடக்கல, எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எதுவும் கிடைக்கல. அதே கஷ்டம், அதே கவலை, அதே போராட்டம், போதாக்குறைக்கு நிறைய பண நெருக்கடி, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் கடந்த பங்குனி மாசத்துல பெரும்பாலான கடகராசிக்காரங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட கடந்த 2-3 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான காலமா தான் இருந்துகிட்டு வருது. நிறைய போராட்டங்களை மட்டும்தான் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க. அதுலயும் முக்கியமா இந்த 2024 வருஷம் பிறந்ததுக்கு அப்புறமா கடகராசிக்காரங்க தினம் புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு வராங்க. அது மூலமா நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சுட்டு வராங்க. குடும்ப வாழ்க்கையிலேயும் இவங்களுக்கு பெரிய அளவுல நிம்மதியோ சந்தோஷமோ கிடைக்கல. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் எந்த விதமான ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்க கடந்த 2-3 மாதங்களா தொடர்ச்சியா வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வேலை பார்க்குற இடத்துல செய்யாத தப்புக்காக வீண் பழிகளையும் சுமந்திருப்பாங்க. ஆக மொத்தத்துல கடந்த 2-3 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு வீட்லயும் நிம்மதி இல்ல, வேலை பார்க்குற இடத்துலயும் நிம்மதி இல்ல, தொழில் செய்யறாங்க அப்படின்னா தொழில் செய்யற இடத்துலயும் நிம்மதி இல்லாம தான் இவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன பங்குனி மாதமும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை மட்டும்தான் கொடுத்திருக்கே ஒழிய எந்த விதமான யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஏற்கனவே இருக்கிற வேலையை இழந்துட்டு புதுசா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு கடந்த பங்குனி மாசத்துலயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையல. சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கும் பெரிய அளவுக்கு முன்னேற்றமோ பெரிய அளவுக்கு லாபமோ இல்லாத ஒரு மாதமாவே கடந்த பங்குனி மாதம் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்துல திடீர் பண இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு கைகளில் இருக்கக்கூடிய பணம் களவு போகக்கூடிய ஒரு சூழலும் கடந்த பங்குனி மாசத்துல ஏற்பட்டிருக்கும். போதாக்குறைக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை தொடர்ச்சியா கடந்த பங்குனி மாசத்துல கடகராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்க இந்த அஷ்டம சனி காலத்துல மன நிம்மதியை முழுமையா இழந்துட்டாங்க, வேலைகளை இழந்திருக்காங்க, நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருக்காங்க, கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பையும் ஆதரவையும் முழுமையா இழந்துட்டு நிக்கிறாங்க கடகராசிக்காரங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல பிறக்க போற தமிழ் புத்தாண்டோட முதல் மாதமான சித்திரை மாதமாவது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்குமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில காரிய தடைகளும் திடீர் நெருக்கடிகளும் இந்த சித்திரை மாசத்திலேயே ஏற்படும் அப்படின்னாலும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதாவது இந்த சித்திரை மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில குரு பகவானோட ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். குருவும் சூரியனும் இணைஞ்சு தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாங்க அப்படின்னாலே தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே போல சூரியனும் குருவும் தொழில் ஸ்தானத்துல இணைறாங்க அப்படின்னாலே சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற கனவோட இருக்கீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். உங்க கைகள்ல பணம் இருக்கு, கடன் வாங்க வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னா நீங்க இந்த அஷ்டம சனியை பத்தி எல்லாம் யோசிக்காம தாராளமா தொழில் ஆரம்பிக்கலாம். நீங்க தொழில் ஆரம்பிக்கிற பட்சத்துல அந்த தொழில உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கறத குரு சூரியன் இணைவு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் கடகராசிக்காரங்க கடன் வாங்கி தொழில் செய்யணும் அல்லது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது அஷ்டம சனி காலமா இருக்கிறதால உங்களால வாங்கின கடனை அவ்வளவு சுலபமா அடைக்க முடியாது. மேலும் மேலும் கடன் நெருக்கடி அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா உங்களால ஆரம்பிச்ச தொழிலை மேற்கொண்டு நடத்த முடியாத அளவுக்கு கடன் நெருக்கடி முத்தி போய் தொழிலை இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழலும் கண்டிப்பா ஏற்படும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் கடகராசி அன்பர்கள் கடன் வாங்கி தொழில் செய்யணும் அப்படின்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. உங்க கைகள்ல பணம் இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல நீங்க தாராளமா தொழிலை ஆரம்பிக்கலாம்.
அதே போல நீங்க நண்பர்கள் கூட சேர்ந்து கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உறவினர்கள் கூட சேர்ந்து கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழிலை கைவிட்டுட்டு தனியா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா வர மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி வரைக்கும் அந்த மாதிரியான ஐடியாக்களை நீங்க முழுமையா ஒத்தி வச்சிருங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வேணா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமா இருக்கும். ஆனா கூட்டு தொழில இருந்து பிரிஞ்சு வந்து நீங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அஷ்டம சனி காலத்துல ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திப்பீங்க. உங்களோட தொழில் கூட்டாளிகள் உங்க மேல வீண் பழிகளை சுமத்துறதுக்கும் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் குருவும் சூரியனும் இணையிறது உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னாலும் குடும்பத்தை பத்தின கவலைகளை உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க கவலைப்படுறது, குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே கவலைப்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை குரு சூரியன் சேர்க்கை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்தை நினைச்சு தேவையில்லாத ஒரு பயம் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம இதுவரைக்கும் எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு கவலையும் உங்க மனசுக்குள்ள இந்த மாதம் முழுக்கவே இருந்துகிட்டு இருக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க கடந்த 3 மாதங்களா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்தீங்களோ அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா விலகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல திடீர் முன்னேற்றங்கள், திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதத்துல ஏற்பட போகுது. இது மூலமா இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் பாதியா குறையும். மனசளவுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்க ராசிக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு, சுக்கிரன், புதன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றதால கண்டிப்பா வேலை செய்யற இடங்கள்ல ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். வேலை சம்பந்தமா தொடர்ச்சியான அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய மன அழுத்தங்களை நீங்க சந்திப்பீங்க. போதா குறைக்கு கூட வேலை பார்க்கறவங்க ஒரு சில நெருக்கடிகளை உங்களுக்கு தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனால உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்கள் உங்க கூட வேலை பார்க்கறவங்க கூட சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தாம அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. ஒருவேளை நீங்க கூட வேலை பார்க்கறவங்களை அனுசரிச்சு போகாம சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடுறீங்க அப்படின்னா வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த சித்திரை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான மனக்கசப்புகள், ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஒரு சில கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்க வாழ்க்கை துணை உங்களை மட்டம் தட்டி பேசுறது, ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல உங்க வாழ்க்கை துணை உங்களை ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அதே சமயம் நீங்களும் சரிக்கு சமமா உங்க வாழ்க்கை துணை கூட மல்லு கட்டிக்கிட்டு நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பிரிவுகள் அப்படிங்கறத நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படும். அதனால கடகராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கை துணை கூட விட்டு கொடுத்து போயிடுங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை முழுமையா தவிர்த்துடுங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னாலும் நீங்க அவங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சித்திரை மாதத்தோட தொடக்கத்துல சனி பகவானோட இணைஞ்சு 8வது வீட்லயும், சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில ராகு பகவானோட இணைஞ்சு 9வது வீட்லயும் சஞ்சாரம் பண்ண போறார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட தம்பி தங்கைகள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். சொந்த பந்தங்கள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்கும். இதனால உங்களோட தம்பி தங்கைகளா இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, தேவையில்லாத வாக்குவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. உங்களோட நெருக்கடியான காலங்கள்ல அவங்க எந்த உதவியும் செய்யல அப்படிங்கறத தயவு செஞ்சு குத்தி காட்டி பேசாதீங்க. அடுத்ததா இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால சுபகாரியம் சம்பந்தமான ஒரு சில காரிய தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இந்த சித்திரை மாசத்திலையும் இருக்கத்தான் செய்யும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்க திருமண தடைகளை சந்திக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இந்த சித்திரை மாசத்திலையும் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் வரப்போற குரு பயிற்சிக்கு அப்புறமா இந்த மாதிரியான திருமண தடைகள் எல்லாம் உங்களை விட்டு முழுமையா விலகும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் வரப்போற குரு பயிற்சி இருக்கும். அதனால கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய மே மாதம் நடக்க போற குரு பயிற்சி வரைக்கும் பொறுமையாவும் நம்பிக்கையோடையும் கவனமா காத்திருங்க. உங்களுக்கான காலம், உங்களுக்கான யோகம் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.